இங்கிலாந்து கண்ட்ரியில் செரிமோனியல்னு சொல்லப்படுற ஒரு சின்னதாக ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காருனா, தன்னுடைய கோபத்தோட வெளிப்பாடை வந்து காட்டுறதுக்காக பயங்கரமாக வந்து கோவப்பட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னதாக ஒரு தகராறு வந்து வந்திருக்கு. அந்த தகராறு என்ன ஆகுதுன்னா, உச்சக்கட்டத்துக்கு போய் பயங்கரமாக இந்த கணவன் வந்து ஆத்திரம் அடைஞ்சு தன்னுடைய மனைவியை கொலை பண்ணி, அதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா 224 துண்டாக வந்து வெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து வீசியிருக்காப்புல. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இங்கிலாந்துமே வந்து அதிர வச்சிருக்கு. இந்த கணவன் தன்னுடைய மனைவி வந்து ஏன் கொலை பண்ணா, அவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்பட்ட இடையில இருக்கக்கூடிய அந்த தகராறு, அந்த பிரச்சனை, அது என்ன பாயிண்ட்டு, எதனால் வந்து கொலை பண்ணா, இந்த வீடியோவில் நம்ம இந்த சம்பவத்தை பற்றி தான் முழுக்க நம்ம டீட்டெயிலிங்காக பேச போகிறோம். ஹாய் பீக்கர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு இங்கிலாந்து கண்ட்ரியில் செரிமோனியல்னு சொல்லப்போகிற சின்னதாக ஒரு பகுதி. அந்த பகுதியில் லிங்கன்னு சொல்லப்போகிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் நிக்கோலஸ் மட்சன் சொல்லப்படுற ஒரு நபரும் அவங்களுடைய மனைவி வந்து எலி பிராம்லி. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து கல்யாணம் வந்து நடக்குது. நிக்கோலஸ் மட்சனுக்கு வந்துட்டு அவர் வந்து 28 வயசும், அவருடைய மனைவி பிரேம்லிக்கு வந்து 26 வயசு வந்து நடக்குது. ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும்னா, தன்னுடைய வாழ்நாட்களில் வந்துட்டு இந்த செல்ல பிராணிகளை வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து விருப்பப்படுவாங்க. செல்ல பிராணிகள் வந்து என்னென்ன வந்து வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா, நாய், பூனை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் வந்து ஒரு வெள்ளை எலி, இந்த மாதிரி ஒரு செல்ல பிராணிகள் வந்து அளவுக்கு அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை உள்ள ஒரு நபர். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நிக்கோலஸ் வந்துட்டு இவங்க வந்து செல்ல பிராணிகள் மேலே பயங்கரமாக வந்து ஆசை உள்ள ஒரு நபர். ஆனால் நிக்கோலஸ் வந்துட்டு செல்ல பிராணிகளாலே பயங்கரமாக வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்தார். சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். செல்ல பிராணிகளும் தூரமான ரசிப்பாங்க. அப்படியே வந்து கிட்ட வந்தோன்னே ஏதாவது 1-2 பிஸ்கெட் பாக்கெட்டை போட்டு வந்து ஓகே செல்லப்பிராணிக்கு வந்து போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த நாய், பூனை, இந்த மாதிரி ஒரு செல்லப்பிராணிகளை பார்த்தோன்னா கல்லை விட்டு வந்து அடிப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஃபேமிலிலையும் ஒரு சில ஆட்களை வந்து இருப்பாங்க. நம்ம கூட அந்த கேரக்டராக கூட வந்து இருந்திருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இந்த நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு சைக்கோத்தனமாக ஒரு சீரியல் கில்லர், ஒரு சைக்கோ பார்த்து பண்ணக்கூடிய ஒரு எல்லா வேலையும் வந்துட்டு இந்த நிக்கோலஸ் வந்துட்டு அந்த செல்லப்பிராணிகள்கிட்ட வந்து முழுக்க பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா, அந்த வீட்டில் அவங்களுடைய மனைவி அந்த பிரேம்லி என்ன பண்ணுறாங்கன்னா, செல்லப்பிராணிகள்லாம் வந்து வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த வெள்ளை எலி எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாப்பாடெலாம் வந்து ஈட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது. அந்த மைக்ரோ ஓவனுக்குள்ளே அந்த வெள்ளை எலியை போட்டு அந்த வெள்ளை எலியை வந்து சூடுபடுத்தி ரொம்ப ஹீட்டாக்கி அந்த வெள்ளை எலியை வந்து துடிக்க வந்து கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாயை வந்து எப்படி அவர் கொலை பண்ணுறாருன்னா, வீட்டில் துணி துவைக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்த அந்த வாஷிங் மிஷினில் அந்த நாயை போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டு அந்த மிஷின் சர்க்குலேஷன் ஆகும் பாருங்க, அந்த சர்க்குலேஷன்லேயே கொஞ்சமாக துடிக்க அந்த நாயை வந்து கொலை பண்ணுறாரு. அப்பேற்பட்ட ஒரு மோசமான சீரியல் கில்லரும் சைக்கோபாத்தும் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சின்ன வயசு தான், 28 வயசு தான் வந்து நடக்குது. அந்த சின்ன வயசில் இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வேலையை அந்த செல்லப்பிராணிகிட்ட வந்து இவன் வந்து காட்டியிருக்கான். இந்த பிரேம்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாசியாக வளர்த்த செல்லப்பிராணி வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க, பயங்கரமாக வந்து ஆத்திரப்படுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மனசு கஷ்டம் ஏற்படுது. கோபம் வந்து பயங்கரமாக ஜாஸ்தி ஆகுறதுனால தன்னுடைய ஹஸ்பண்டான நிக்கோலஸ் கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை வந்து போடுறாங்க. இது போக இல்லாமல், அதாவது இந்த நிக்கோலஸ் என்ன பண்ணுறாருனா, செல்லப்பிராணி வந்து கொடூரமாக கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு 1000 மடங்கு மேலே போய் என்ன பண்ணுறாருனா, அவன் பண்ணக்கூடிய அந்த கொடூரமான சீரியல் கில்லர் தனத்தையும் சைக்கோ தனத்தையும் தன்னுடைய மனைவி கிட்டையும் காட்டுறான். என்ன பண்ணுறான்னா, கல்யாணமான நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மனைவி வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்து அனுப்பல. நிறைய பேருக்கு இருக்கும், இந்த கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணுங்களாம் வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரேன், ஒரு 2 வாரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு மனநிலை வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மனைவியை வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பாமலே வந்து பயங்கரமாக வந்து சைக்காலஜி ரீதியாக வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருக்கான், பயங்கரமாக வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா, அதாவது இந்த பிரேம்லியோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பொண்ணு கல்யாணமாகி போய் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கும் வரவும் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வழியாக கூட எந்த கான்டாக்டும் வந்து கிடையாது. தான் பொண்ணை வந்து இவன் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக வந்து பயந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஒரு 1.5 வருஷமாக வந்து ஆளே இல்லை, இவன் வந்து ஏதோ கொலை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவொடனே உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தா நிக்கோலஸ். அங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, விசாரணை வந்து நடத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க.
வீட்டுக்கு வந்து வரும்போது என்ன நடக்குதுன்னா, வீடை சுற்றி வந்து எல்லாம் பார்க்குறாங்க. இவன் வந்து தன்னுடைய மனைவி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுட்டு இருக்கானா, என் மனைவியை வந்துட்டு கீழே வந்து கை காலெல்லாம் கட்டி போட்டு ஏதாவது கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக டோட்டலாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வரும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, வீடை சுற்றி பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமில் வந்து ஒரு பெட்டு, அந்த பெட்டுக்கு கீழே வந்து ரத்தக்கரை இருக்கிறத வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போகிறாங்க. பாத்ரூமில் வந்து ஒரு டப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் வந்து குளிப்பாங்க. இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் அதிகமாக மோஸ்ட்லி வந்து டப்பை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த டப்புலேயும் வந்து ரத்தக்கரை இருக்குது. அதுக்கப்புறம் சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்து சந்தேகப்படுறாங்க. சுற்றி ரத்தக்கரை இருக்குது, இவன் தான் இவன் பொண்டாட்டி என்னமோ வந்து பண்ணியிருக்கான்ட்டுன்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்து அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய மனைவி வந்து ஒரு 1.5 வருஷமாக உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அனுப்பவே இல்லை, அதுவும் இல்லாமல் சுற்றி ரத்தக்கரையாக இருக்குது, உன் மனைவி என்ன நீ பண்ண, முதல்ல இருக்காளா இல்லையான்னு சொல்லுன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல வந்துட்டு உண்மையை சொல்லாமல் ஒட்டு மொத்தமாக முழுக்க பொய்யா வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, சார் என்னுடைய மனைவி வந்துட்டு என்னை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இந்த ஏரியாவில் ஒரு மனநல காப்பகம் ஒன்று இருக்குது, அந்த காப்பகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளோட வந்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு பொய்யான தகவலை வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு எவிடன்ஸாக வந்து என்ன வந்து காட்டுறான நிக்கோலஸ் வந்துட்டு ஆல்ரெடி உடைய உடம்புல வந்து நிறைய இடத்துல வந்து அடிகள் வந்து பட்டிருக்கு. அந்த அடியை வந்து என்ன பண்ணுறான்னா எவிடன்ஸாக வந்து காட்டுறான். அதாவது என்னுடைய மனைவி வந்து என்னை தாக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் வந்து இப்பேற்பட்ட தகவலை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாப்புல. அந்த மனநல காப்பகத்தோட அங்கே வேலை பார்க்குற ஆள்கிட்ட வந்து ஓடி போயிட்டாருன்ட்டுன்னு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிக்கோலஸ் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அவனுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் வந்துட்டு வித் ஆமுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறுக்கு வந்து ஒரு 2-3 பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ஆரோட பேர் வந்து வித் ஆமுன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆற்றுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 மூட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 மூட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணோட தலை வந்துட்டு மொட்டை அடித்து முடியே இல்லாமல் ஒரு கவரில் வந்து இருக்கிறத, பொண்ணோட உடலோட பாகத்தை வந்து கிட்டத்தட்ட துண்டு துண்டாக வெட்டி அந்த கவரில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து இருக்கிறத வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த கவர் வந்து ஆற்றுல வீசினதுக்கப்புறம் அந்த கவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டுக்குது. இதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கவர் வந்து எடுத்து பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு பொண்ணை வந்து படுகொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி உள்ளே இருக்கிறத போலீஸ் வந்து பார்த்துட்டாங்க. இருந்தாலும் போலீஸ்க்கு என்ன வருதுன்னா, ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி வந்து காணாமல் போயிட்டாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. ஒருவேளை அவங்க தானே இதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இந்த 224 துண்டா வந்து வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்புறாப்புல. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ரிசல்ட் வந்து வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட உடல் தான் இது, இறந்து போனாங்களே பார்த்தீங்கன்னா அது வந்து யாருன்னா நிக்கோலஸோட மனைவின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சைட்லேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தெளிவாக வந்து டீட்டெயிலிங்காக எல்லா ரிப்போர்ட்டும் போலீஸ் கிட்ட வந்து வந்துருச்சு. இன்வெஸ்டிகேஷனை பயங்கரமாக வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிக்கோலஸ் கிட்ட ஒரு கேள்வியாக வந்து கேட்குறாங்க. இது வந்து உன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, எதுக்காக உன்னுடைய மனைவி வந்து கொண்டுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, எதனால் வந்து மனைவியை கொண்டான்னு சொல்லிட்டு அதனுடைய உண்மையை வந்துட்டு டோட்டலாக வந்து வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன ஆயிருக்குன்னா, இந்த செல்லப்பிராணியை வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த நிக்கோலஸ் வந்துட்டு, அது என்னாச்சுன்னா அவங்களுடைய மனைவிக்கு வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி போய் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்திரம் அடிஞ்சு, அதாவது இந்த நிக்கோலஸ் இருக்கான் பாருங்க, பயங்கரமாக வந்து கோவம் வந்து உச்ச கட்டத்துக்கு வந்து போயிடுது, பயங்கரமாக வந்து ஆத்திரம் வந்து அடையிறாப்புல. அதனால் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மனைவியை வந்து பெட்டில் வந்து தள்ளி துடிக்க வந்துட்டு பெட்டில் வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பிரேம்லியோட உயிர் வந்துட்டு அந்த வீட்டில் அந்த பெட்டிலே வந்து போகுது. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, கட்டின மனைவி வந்து கொண்டது மட்டும் இல்லாமல் கத்தியை எடுத்து 224 துண்டாக வந்து தன்னுடைய மனைவியை வந்து துண்டு அறுத்து ஒரு கவரில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வித்தாமுன்னு சொல்ல போகிற ஆர்வன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல வந்து போட்டுட்டுவான்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரை வந்து இந்த கொலையில் வந்து கூட்டு சேர்த்துக்கிறாப்புல. அவங்களுடைய நண்பரோட பேர் வந்துட்டு ஒரு கதையில் வந்துட்டு ஜோஷ்வான் வந்து சொல்லப்படுது, ஒரு சில தரவுகள் வந்துட்டு வேற ஒரு பேர் வந்து சொல்லப்படுது. இருந்தாலும் ஓகே, இந்த கொலைக்கு வந்து துணை போனது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நண்பர். உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய நண்பருக்கு வந்து ஒரு சில பணம் வந்து கொடுத்து, இந்த மாதிரி வந்துட்டு நான் கொலை வந்து பண்ணிவிட்டு இந்த கொலையை வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை வந்து கொடுக்குறேன், அதாவது 2 மூட்டை கொடுக்குறேன், இந்த 2 மூட்டையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து வீசாட்டிட்டுவான்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட பணம் கொடுத்து இந்த செயலை வந்து பண்ண வைக்கிறான். உடனே அவனுடைய நண்பன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக காசை வாங்கிட்டு அந்த 2 பேக்கை, அதாவது இந்த 224 துண்டா வந்து கட் பண்ணி இந்த பேக்கில் போட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 2 பேக்கையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து வீசாட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த பேக் வந்து போலீஸ்கிட்ட வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு
இந்த வந்து கூட்டு சதியாக தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிக்கோலஸும் அவங்களுடைய நண்பரும் வந்து 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பயங்கரமான ஒரு கேடுகட்ட கேவலமான செயலாக வந்து பண்ணியிருக்காப்புல. என்ன வந்து பண்ணியிருக்கான்னா தன்னுடைய மனைவி பிரேமிலியை வந்து கொலை பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணியிருக்கான். என்ன சர்ச் பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனைவி வந்து கொலை பண்ணிட்டான், இறந்து போன இந்த உடலை வச்சு ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சில இன்சூரன்ஸ் கிளைம் படி வந்து என்ன பண்ணியிருக்கா பயங்கரமாக வந்து கூகுளில் வந்து தேடி இருக்காப்ல. ஒரு கூடுதலான விஷயமும் கூகுளில் போய் வந்து சர்ச் பண்ணியிருக்கான். என்ன சர்ச் பண்ணியிருக்கான்னா இவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கொலை பண்ணிட்டான், கொலை பண்ண இந்த பாடியை வந்து எப்படி வந்து மறைக்கிறது, எப்படி வந்து இந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூகுளில் வந்து தேடி இருக்கான். அது போக இல்லாமல் இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ரா வந்து தேடி இருக்கான். என்ன தேடி இருக்கான்னா நான் வந்து கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணவங்களும் கொலைக்கு வந்து கூடுதலாக வந்து ஹெல்ப் பண்ணவங்களும் கடவுள் வந்து மன்னிப்பாரா, இப்பேற்பட்ட கேள்விக்கான பதிலை வந்து கூகுளில் வந்து தேடி இருக்கான். இந்த சம்பவம் எல்லாமே வந்து எப்போ வந்து நடக்குதுன்னா 2021 கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்தே 2 பேருக்கும் பயங்கரமாக வந்து தகராறு வந்து நடந்திருக்கு. இந்த பிரேமிலியோட அம்மா அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் வந்துட்டு ஒழுக்கமான ஆள் கிடையாது, இவன் வந்து சரி கிடையாது, தன்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நிறைய வந்து கொடுமை வந்து படுத்தியிருக்கான், பொண்ணு வந்து பயங்கரமாக சித்திரவதை வந்து அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பிரேமிலியோட அம்மா வந்து முழுக்க இவன் மேலே வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க. அந்த குறையோட வெளிப்பாடு தான், அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் தன்னுடைய பொண்ணை வந்து இவன் வந்து கொலை பண்ணிட்டான், இவனால் தன்னுடைய பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து முழுக்க ஒரு முழு கம்ப்ளைண்ட்டை நிக்கோலஸ் மேலே வந்து வைக்கிறாங்க. இதுக்கு மேலே நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த பிரேமிலியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கொலை பண்ணி போட்டாப்ல. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா வெளி உலகத்துக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து தன்னுடைய மனைவி வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து நம்ப வைக்கிறதுக்காக, அதாவது இந்த பிரேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனே போயிட்டு வாண்டடாக அவங்களுடைய ஒய்ஃப் அதாவது பிரேமிலியோட அக்கௌண்ட் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இவங்க வந்து மெசேஜ் அனுப்பின மாதிரி இவன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதாவது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது பிரேமிலி வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக இவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இவனே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இந்த பிரேமிலியோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஹஸ்பண்டோட நல்லா தான் வாழ்றா, நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக எல்லா மெசேஜும் ஒரு ஃப்ராடுத்தனமாக இவன் வந்து பண்ணியிருக்கான். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தம் டீட்டெயிலிங்காக வந்துட்டு இந்த நிக்கோலஸ் வந்து போலீஸ்கிட்ட வந்து முழுக்க நான் தான் வந்து கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாப்புல. அதுக்கு மேலே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீட்டெயில் இதோட வந்து நிற்காம இன்னும் கொஞ்சம் மேலே டீட்டெயில் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நிக்கோலஸ் இருக்கான் பார்த்தீங்களா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 50 பவுண்டு பணம் வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த பணத்தை எல்லாமே நிக்கோலஸ் எடுத்து என்ன வந்து பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய நண்பர்கிட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு நான் 2 மூட்டை கொடுக்குறேன், இந்த 2 மூட்டை கொண்டு போய் ஆற்றுல போடுன்னு வந்து சொன்னான் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்காப்புல. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுமென்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிக்கோலஸ் வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வந்து இருக்குது. இந்த சிசிடிவி கேமராவில் நிக்கோலஸும் அவங்களுடைய மனைவி பிரேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து வந்தோடனே என்ன இருக்குன்னா அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே பிரேமிலி வந்து போவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்திருக்காங்க. அதாவது என்ன வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்கன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான் போலீஸ்கிட்ட, என்னை வந்து தாக்கிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளோட வந்து தான் மனைவி வந்து ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் வந்து போலீஸ்கிட்ட வந்து நிக்கோலஸ் வந்து சொன்னாப்புல. அது உண்மையான வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு உண்மை வந்து தெரிய வருது, இந்த பிரேமிலி வந்து வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை, அவள் வீட்டுக்குள்ளே தான் வந்து இருந்திருக்கான்னு. அதாவது யார் கூட வந்து ஓடி போகல, இந்த வீட்டுக்குள்ளே தான் கடைசியாக வந்து இருந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க, இவன் தான் வந்து உள்ளே வச்சு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு. இன்னொரு எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு எவிடன்ஸாக வந்து கிடைக்குது. இந்த ஒட்டுமொத்த எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாங்க. அந்த 224 துண்டா வந்து பேக்கில் போட்டு ஆற்றுல வீசாட்டணும்னு சொன்னான்ல, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரேமிலியோட எல்லா உடல் பாகங்களும் வந்து கிடச்சிருச்சு. குறிப்பாக பார்த்தோன்னா ஒரு 2 உடல் பாகங்கள் வந்து கிடைக்கவே இல்லையா, ஒன்று வந்து இதயம், இன்னொன்று வந்து மூளை. இந்த 2 உடல் பாகங்கள் வந்து கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து வைக்கிறாங்க. ஒரு 1-1.5 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிக்கோலஸ் வந்துட்டு தன்னுடைய மனைவி வந்து கொலை பண்ணது வந்து வெளியே சொல்லாமலே அந்த கொலையை வந்து இவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து 2 பேர் வந்து மறைச்சிருக்காங்க. அது 1-1.5 வருஷமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆற்றுல போட்ட அந்த பேக் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உண்மை எல்லாமே வெளியே வருது. இவங்க 2 பேருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊர் கோர்ட்டில் போய் வந்து நிப்பாட்டுறாங்க. உடனே அந்த ஊரில் ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊர் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் அவங்க நாட்டு அரசாங்கம் வந்து முடிவெடுக்க போகிறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நாங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறத அவங்க சைடில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க.
ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் சரி, ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா என்னைக்கா இருந்தாலும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. அது எத்தனை வருஷம் கழித்து அந்த சம்பவம் வந்து நடந்தாலும் இல்லை நடந்து முடிஞ்சிருந்தாலும் அவனுக்கு உண்டான தண்டனை அரசாங்கமும் கொடுக்கும், இந்த மண்ணு வந்து கொடுக்குன்றது இந்த கதை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையுது. தப்பு பண்ணிவிட்டு ஒரு 1.5 வருஷம் இவன் வந்து மறைச்சிருந்தாலும் இந்த காலம், இந்த இயற்கை, அந்த கடவுள் இவனை சும்மாவே விடலை. அதுக்கு உண்டான தண்டனை பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வந்து அவனுக்கு வந்து கொடுத்துருச்சு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அவனுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கிறத ஃபியூச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே பிக்கர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதையை பற்றி, இந்த கொடூரமான நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.